இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்க்கிறோம், அப்படி நம்ம கடந்து போவோமானா அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஆனா ஆண்டவர் பாருங்க நமக்காக என்ன செய்றாரா, முன்னே போகிறார், அப்புறம் என்ன செய்றாரா, அவரு நமக்கு முன்பாக போகிறார், அப்புறம் முன்னணியில் நடந்து போகிறார். அல்லேலூயா. ஒரு சேனையாய் அவன் நம்மோடு கூட வருகிறதை இங்க பார்க்கிறோம். நீங்க அந்த செங்கடல் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? 100 அடி ஆழம், 100 அடி அகலம். ஆமா, அதனுடைய அகலம். ஆனா அதை எப்படி அவங்க கடந்து போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஆழமான, அவ்வளவு நீளமான அந்த காரியத்தை தான் அவங்க கடந்து போனாங்கன்னு பார்க்கணும். அல்லேலூயா. நாம இந்த பெரிய உலகத்தை கடந்து போகணும்னா நம்மள என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும் போதுதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? பலனை முந்தி பங்கடைய செய்வார். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஆகவே நம்முடைய பிரயாசம் ஒன்று வீணா போகாது. பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அதே நேரத்துல நாம் பிரயாசப்பட்டாக வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:6-7. முதலாவது தடை. ஆமென், ஆமென். முதலாவது தடை எங்க இருந்து வருகிறது பாருங்க. கிலிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து நாட்டுக்கு போக பிரயாசம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விடாதிருந்தார். ஆமென். அல்லேலூயா. தடைகள் எப்படி வரும், எப்படியெல்லாம் வரும் ஆமை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். தடைகளை எப்படி நாம் கடந்து போக வேண்டும், தடைகளை கடக்கும் போது யார் நமக்கு முன்பாக போகிறவர், அந்த தடைகளிலே ஆண்டவர் யார் நம்ம கூட வருகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது முதலாவது தடை பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்திற்கு வருகிற ஒரு தடையை பார்க்கிறோம். அவர்கள் புறப்படுகிற அந்த நேரம் முதற்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்? தடை பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் எப்போ எதை செய்தாலும் அவர் நன்மைக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. அது எதுவானாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி, அதை நாம் நன்மையாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்லுகிறார் பிலிப்பியர் நிருபத்திலே 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்கள்? எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போற காரியம் பெரியது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் செய்கிறதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு பெரியதை செய்வார். அல்லேலூயா. அவர் நம்மை தடை பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு தடையை உண்டு பண்ணுகிறார் சொன்னால், அவர் சிறந்ததை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் சிறப்பானதை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், யோசேப்பு தன் தகப்பன் தனக்கு ஒரு நன்மையை கொடுத்திருப்பாரானால், யோசேப்புக்கு தகப்பன் தன்னை ஒன்றை கட்டியிருப்பாரானால், ஒரு வீடை கட்டியிருப்பார், அல்லது ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வேணா வாங்கி கொடுத்திருப்பா, அல்லது ஒரு நல்ல படிப்புல வேணா அவரை படிக்க வைத்திருக்க முடியும். ஆனா தேவன் அவரை தடை அவருக்கு வந்தது சகோதரர் மூலமாக, எல்லாரும் மூலமாக வந்தது. ஆனால் அவருக்கு எப்படிப்பட்ட மேன்மை கிடைத்ததுங்க? உன்னதமான உயர்வு. எகிப்தின் அரண்மனையிலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக நிறுத்தப்பட்டான். ஆகவே தான் அவன் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியாதபடி அவன் தடை பண்ணப்பட்டான். அவன் போன இடத்திலெல்லாம் அவனுடைய பாதையில தடை வந்தது, அவன் கடந்து போகிற வழியிலே தடை வந்தது. அவனை சிறையிலே தள்ளினார்கள், அவனை குழியிலே தள்ளினார்கள், அவன் என்ன செய்தார்? சிறையிலே அடைத்து போட்டார்கள். ஆனால் அவன் பொறுமையாக இருந்தான். ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை யோசேப்புடைய வாழ்க்கையில செய்வதற்கு காரணம் அவனுக்கு சிறந்ததை கொடுக்கும்படி நினைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு சிறப்பானதை, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சிறப்பானதை தான் வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அப்படிதான். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் அப்படிதான். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை தருவார் என்றால் அவர் நம்ம என்ன செய்வார்? சிறப்பான. நம்ம வருகிற தடைகளை பற்றி வருத்தப்படக்கூடாது, காலங்கள் கடந்து போவதை பற்றி வருத்தப்படக்கூடாது. அவர் செய்வாரானால் புதிதானதை செய்வார். வேதம் சொல்கிறது, அவர் அறியாததும் அல்லேலூயா. நாம்
அறியக்கூடாததும் நாம் அறிந்திருக்க கூடாதுமான நம்மால செய்யக்கூடாதும் ஆமா நம்மால செய்ய முடியாதுமான பெரிய காரியத்தை அவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய பலத்துக்கு மேலாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ள முடியாததை நாம் பெற நினைத்தோ பெற முடியாததை அவர் நமக்கு கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகையினால்தான் ஆகவே கர்த்தர் என்ன செய்யறார் நமக்கு அதற்காகத்தான் சில தடைகளை செய்கிறார். ஏனென்றால் அவருக்கு பிரியமானதை நமக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு சித்தமானதை நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறுமந்தையே பயப்படாது, பரமபிதா உங்களுக்கு நம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம இந்த ஊர்ல ஒரு வீடெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம இந்த ஊர்ல ஒரு வீடெல்லாம் கட்டணும்னு நினைக்கிறோம், ஆமா ஒரு ஏக்கர் நிலத்தை தான் வாங்கணும்னு நினைக்கிறோம், எப்படியாவது ஆமா ஒரு பவுன் தங்க நகையை வாங்கினதா நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு கோடா கோடியான நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமை நான் உன்னை முத்திர மோதிரமா வைக்க போறேன்றாரு. நம்ம அவனுக்கு வெறும் கையில தான் மோதிரத்தை வாங்கி போடுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுவது, உன்னை பார்க்கிற அநேக, உன் முகத்தை பார்க்கிற அநேக, ஆமை உன்னுடைய முக பிரகாசத்தை பார்க்கிற அநேக உன்னை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிற அந்த மகிமையான வெளிச்சங்களை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமை பெயரை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த பூமியில ஒன்றையும் உங்களுக்கு பெறாதபடிக்கு தடைகளை கொண்டு வர, ஏன்னா அவரே உங்களுக்கு ஒன்றை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் கொடுப்பாரா? சாதாரணமானதை கொடுப்பாரா? அவர் விலையேறப்பட்டதை, ஏனென்றால் அவர் நமக்கு செலுத்திருக்கிறது அதுதான் விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக, விலை மதிக்க முடியாத ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக அவர் தடையை கொண்டு வருவாரானால் சிறந்ததை கொடுப்பார். அல்லேலூயா. பெரிதானதை கொடுப்பார். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்றால் தடைகளை மட்டும்தான் செய்ய முடியும், ஆனால் அவன் என்ன செய்ய தடுத்து விட முடியாது. அல்லேலூயா. தடுத்து விட முடியாது. வாசிங்கள் ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 1:13. சகோதரரே, புறஜாதியிலான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. தடை கொண்டுகிறார், ஆனால் கர்த்தர் நமக்கு ஒன்றை கொடுக்க நினைப்போம், சாத்தான் தடை கொண்டு நினைக்கிறான். அல்லேலூயா. பலமுறை நான் உங்களுக்கு வர பிரயாசப்பட்டேன், பலமுறை உங்களோட பேசுவதற்கு, பலமுறை உங்களுக்கு ஒன்றை செய்வதற்கு நான் என்ன இறங்கி வந்தேன், ஆனால் சாத்தான் அதை தடை செய்தார். ஆனால் அது இல்லமில்லை, அது தடையாய் நமக்கு காணப்பட்டாலும் கர்த்தர் அந்த தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். 15:22 வாசிங்க. அதுல அங்கே சொல்லப்படுது பாருங்க. 15ஆம் அதிகாரம் 22 வேகமா. உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளில் எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் இஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன செய்யும்படிக்காக பெரிதானதை, அவர் பிரியமானதை செய்யும்படிக்கு, உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டிருந்தார். ஆனா அதையோ சத்துரு என்ன செய்தான்? பலமுறை தடை செய்தான். ஆனா கர்த்தர் அதை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தடைகளை நீக்கி அவருடைய ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க. பவுல் ஆமா அவர் பிரயாணத்துல சத்ருவானவன் அவர் என்ன செய்தான்? பல பட்டணங்களுக்கு போகக்கூடாது தடை செய்தான். ஆனால் பாருங்க, சில அவனுக்கு கப்பல் சேதம் வந்தது. சில நேரங்களில் அவன் என்ன செய்தாங்க? நாடு கடத்தினாங்க. சில நேரங்களில் அவனை சங்கத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க, பேசக்கூடாதபடி. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சத்ரு தடை செய்யும் போது தேவன் நமக்குள்ள வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. வல்லமையை கொடுக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
சத்ரு தடை செய்வது எதற்காக? அவன் தடை செய்யும் போது தேவன் என்ன செய்றார்? நமக்கு வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால சத்ருவின் தடையை நினைத்து, சாத்தானுடைய தடை நினைத்து நீங்க கலங்கக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது, ஆமா, நீங்க திகைக்க கூடாது. ஆண்டவர் அதை மேற்கொள்ளுகிற பலனையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஏன் சாத்தான் அதை நம்மை தடை செய்கிறார் என்று சொன்னால், நாம் தேவ பலத்தால் இடையிட்டப்படும்படிக்காக, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படிக்காக, தேவனுடைய பலத்தினால் நாம் நிரம்பி இருக்கும்படிக்காக சாத்தான் செய்கிற தடைகள் நமக்கு உதவியா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அப்படி தடை செய்தாலும் அவனை பாருங்க கொண்டு போட்டு கல்லலால என்ன செய்றாங்க? ஆமா, எல்லாம் குடிச்சு அவனை போட்டு போயிடறாங்க பவுல. ஆனா அதே பவுல் எழுந்து வந்து மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு பேசுகிறான். அப்பொழுது எல்லாம் பயப்படுகிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவருக்குள்ள அவ்வளவு பெரிதான வல்லமை அங்க வெளிப்பட்டது. அல்லேலூயா. சாத்தான் தடை செய்தான், ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ளே கிரியை செய்தது. அல்லேலூயா. ஒரு நாள் கவலைப்படாதீங்க, சத்துரு தடை செய்யலாம், ஆனா தேவ வல்லமை உங்களுக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் நீங்க தேவ வல்லமையை பார்க்க முடியும், உங்களுக்கு இருக்கிற தேவன் யார் என்பதை அறிய முடியும், உங்களுக்கு கிரியை செய்கிற வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிய முடியும். ஆகவேதான் தேவன் சாத்தானை அவர் பூமியில ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே அந்த சத்துரு எதற்காக தடை செய்கிறார்? சத்துரு கொண்டு வருகிற தடை எதை நமக்கு காண்பித்திருந்தார்? நம்மை அழித்து போடுவதை அல்ல, நம்மை பெற்றுக்கொள்ள முடியாதவனை முற்றிலும் தடுத்து போடுவதை அல்ல, அவனுடைய வல்லமையை மேற்கொள்கிற வல்லமை நமக்குள்ள இருக்கிறது என்பதை அறியும்படிக்கு. அல்லேலூயா. கண்களை கட்டி மகிமைப்படுத்துவோம். அந்த நேரத்தில்தான் தேவன் நமக்குள்ள ஒரு வல்லமையை வைக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார், தேவன் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைக்கிறார், தேவன் நமக்குள்ள ஒரு ஜீவன் நதியை நமக்குள்ள ஓட பண்ணுகிறார், ஒரு வைராக்கியத்தை வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சத்துருவினால் வருகிற தடை எதை நமக்கு கொண்டு வருகிறது சொன்னால், எதை நமக்கு உண்டு பண்ணும் சொன்னால், தடையை உண்டு பண்ணும். ஆனால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே நிறைவாய் ஊற்றப்படுவதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை, நம்மோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விளங்க செய்வதற்கு அது நம்மை உதவி செய்கிறது. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வாதத்தை தடுக்கிறது அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை அவன் எப்படிப்பட்ட தேவனால் நாம் பெறுகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது நமக்கு வழி செய்கிறது. அல்லேலூயா. தேவன் பெரியவர் என்பதை அறிய செய்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், சிங்கங்களை ஆயை கர்த்தர் கிழித்து போடும்படியாக அக்கினி ஜுவாலைகளை கர்த்தர் அழித்து போடுகிற வல்லமை தானியேலுக்கு உண்டு என்பதை, ஆமென், சாத்ராக் மேஷக் உண்டு என்பதை எல்லாரும் அறிந்தார்கள். அல்லேலூயா. தேவனால என்ன செஞ்சிருக்க முடியும்? உடனே தடையை நீக்கி இருக்க முடியும். அவங்க மேல சட்டம் வரும்போதே கர்த்தர் தடையை மாற்றி இருக்க முடியும். ஆனால் சிங்கத்தின் கவியில போடும் வரைக்கும், அக்கினி ஜுவாலையில போடும் வரைக்கும் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் என்று சொன்னார். அந்த தேவன் ஏன் அந்த கிரியை ஆண்டவர் தடை செய்யாமல் அவனை சத்துருவை அங்கே அவருக்கு முன்பாக போய் செல்லாமல் இருந்தார் சொன்னார். அவர்களுக்குள் இருக்கிற வல்லமையின் தேவனை அவர்கள் அறிந்தார்கள். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசித்தாலும், நாங்கள் அவரை எங்களை தப்புவித்தாலும், தப்புவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சிலையை வணங்க மாட்டோம். ஆண்ட சொன்ன போது ஆண்டவர் வல்லமை பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. முன்பாக தேவன் வல்லமை இவர்களுக்குள்ள இருக்குது என்பதை, தேவன் ஒருவர் இவர்களுக்குள்ள இருக்கிறார், உன்னதமான கர்த்தர் அவர்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை அப்பொழுதுதான் ராஜா அறிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தடை எதுக்கு வருகின்றார்? ஃபர்ஸ்ட் தேவன் நாம் அன்பிக்கிறது தடை என்னென்றால், தேவனால் வருகிற தடை நாம் சிறப்பானதை பெறும்படிக்கு. இரண்டாவது, சாத்தனால் வருகிற தடை எதை நமக்கு கொடுத்திருந்தால், தேவனுடைய வல்லமையை கொடுக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பலனை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் விளங்குவதற்கும் விளங்க செய்வதற்கும் அவைகள் உதவி செய்கின்றன. அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய